சிலிண்டர் இல்லாதனால கடையை வைக்க முடியாது. நாங்கள் சிலிண்டர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன செய்ய முடியுங்க? ஒன்றுமே இல்லை, எனக்கு சாப்பிடவே இல்லை. ஹோட்டல் எல்லாம் சுற்றுறேன் இல்லை, பசியாக பட்னியோடு இருக்கேன். அங்கே எல்லாம் 40 ரூபா தான் சாப்பாடு. அதனால் 200 பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பாதிப்பாங்க. ரம்ஜான் மாதம் வேறு ஒன்றுமே செய்ய முடியல. வாழ்வாதாரம் நிறைய பாதிக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு 10,000 12,000 வாங்கியிருக்கவங்களாம் இங்கே தான் சாப்பிட்றாங்க. பெரிய ஹோட்டல்லாம் போனால் ஒரு நாளைக்கு 200 250 ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். நம்ம கடையில் 100 ரூபாய்க்குள்ளே எல்லாம் முடிச்சிடுறாங்க. சிலிண்டர் ரேட்டு கூட கொடுத்து வாங்கி பார்த்து இப்போ கட்டுப்படி எல்லாம் சிலிண்டர் வரல. இப்போ ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கினப்ப அதுவும் கிடைக்கல. நாளுக்கு முன்னால ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்குறான். கேட்டால் கேஸ் இல்லை சார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைக்கும் இடையிலான அந்த போர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கிற அளவிற்கு வளர்ந்துருக்கு. அதன் ஒரு பகுதியாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறதும் அதுலேயும் குறிப்பாக உணவகத்திற்காக பயன்படுத்தப்படுகிற இந்த வணிக ரீதியிலான சிலிண்டர்ஸ் அதற்கான தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவிருக்கு. ஏன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸை நிறுத்த சொல்லி இந்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. வீடுகளுக்கான சமையல் எரிவாயுக்கும் இன்ன பிற மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் இவங்களுக்கான இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சிறு குறு உணவக உரிமையாளர்கள், சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கு, அந்த உணவகங்களை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி ஆகியிருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம். சிலிண்டர் வர்றது கொஞ்சம் பிரச்சனையாகும், தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சிலிண்டர் கிடைக்குதுங்களா? நீங்க இப்போ எவ்வளோ காசு கொடுத்து வாங்குனீங்க? சிலிண்டர் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடை வியாபாரம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். கிடைக்க மாட்டேங்குது. ஓவர் ரேட் சொல்றாங்க, ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியாக கட்சி இப்போ ரொம்ப கிடைக்க கஷ்டமா இருக்கு. சிலிண்டர் இல்லாதனால கடையை வைக்க முடியாது. நாங்கள் சிலிண்டர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன செய்ய முடியுங்க? அதனால் எங்களுக்கு கேஸ் கிடைக்கல. அவ்வளோ நாங்கள் நாளைக்கு மூடுற மாதிரி நிலைமை இருக்கிறேன். நிறைய ஹோட்டலும் மூடிட்டாங்க. சிலிண்டர் ரேட்டு கூட கொடுத்து வாங்கி பார்த்து இப்போ கட்டுப்படி எல்லாம் சிலிண்டர் வரல. இப்போ ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறீங்களா? வாங்கினப்ப அதுவும் கிடைக்கல. இப்போ அதுவும் கிடைக்கல. இனிமே வழி இல்லை. நீ மூடிதான் ஆகணும். என்ன பண்ணுறது? ரம்ஜான் மாதம் வேறு ஒன்றுமே செய்ய முடியல. வாழ்வாதாரம் நிறைய பாதிக்குது. இதில் கொஞ்சம் பார்த்து இதை அரசு கொஞ்சம் கவனம் வச்சு இதை கொஞ்சம் சரி பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பழைய சிலிண்டர் இருந்ததை நான் யூஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு திறக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கேள்விக்குறியாக இருக்குது. சிலிண்டருக்காரன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சப்ளை பண்ணுறவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணன்னு தெரியல. நாளைக்கு கடை இல்லைன்னா மாஸ்டர் கனெக்ட் பண்ணுறது, இவங்களுக்கு என்ன பண்ணுறது எதுவும் தெரியல. இதனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரும்? எங்கள் வாழ்க்கை என்ன வேணும், வாழ்வாதாரம் போவோம். கண்டிப்பாக ஃபஸ்ட் விஷயம் கடை போட முடியாமல் போவோம். எதை வச்சு தான் பொழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரம் ரொம்ப ஓகணும் இல்லை, கொஞ்சம் தான் ஓடுது. அதுவும் நின்றுச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த கடையை நம்பி, உங்கள் கடையை நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க? என் கடை நம்பி ஒரு நாளைக்கு ஒரு 100 கஸ்டமர் இருப்பாங்க. கண்டிப்பாக படிக்கிற பசங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாமே நம்ம நம்பி வருவாங்க. டெய்லி ரெகுலர் நம்ம கடை உண்டு. அதே மாதிரி ரெகுலர் நம்ம கடைக்கு தேடி வருவாங்க. இங்கே போனால் சாப்பாடு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ சிலிண்டர் இல்லாத போது என்ன பண்ணுறது? கடை லீவ் தான் ஆகணும். வாழ்வாதாரம் போகும், வருமானம் இருக்காது, வீட்டில் சும்மா தான் இருக்கணும். இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல, ஹோட்டலில் பசியாக இருக்கிறோம். ஏதாவது பார்த்து உடனே பண்ணலாம் ஐடியா. தமிழ்நாடு அரசு உடனே ஏதாவது பண்ணணும். ஏன்னா பஸ் பற்றி பார்த்தா எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை. நான் மத்தியானம் ஹோட்டல் தான் சாப்பிட்றது, காலை டிஃபன் பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, எனக்கு சாப்பிடவே இல்லை. ஹோட்டல் எல்லாம் சுற்றுறேன். ஹோட்டல் நம்பி தான் இருக்கீங்க? ஆமாம், மத்தியானம்லாம் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் காலை டிஃபன் சாப்பிடுவேன். இல்லை, பசியாக பட்னியோடு இருக்கேன். எனக்கு மூடி தான் இருக்கான் சார். இன்னைக்கு ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க. அட்லீஸ்ட் சிலிண்டர் விலை ஏற்றியாவது கேஸ் கொடுத்தா கடைங்கள்லாம் ஓடும். ஹோட்டல்காரங்க விலை ஏற்றுக்கு சொல்ல வேண்டியதாக, வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இந்த கடையில் சாப்பிடுவாங்க? ஒரு 200 பேர் கிட்ட சாப்பிடுவாங்க. எல்லாம் 40 ரூபா தான் சாப்பாடு. அதனால் 200 பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பாதிப்பாங்க.
நிறைய பேருக்கு பாதிப்பு. ஆமாம் பாதிப்பு வரும். அப்ப இதுல அரசாங்கத்துக்கு என்ன சொல்லிக்க நினைக்கிறேன்? இது ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி அவங்க மனசு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் இது பண்ணால் அந்த சின்ன சின்ன நலிஞ்ச ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் ஒரு மாதத்துக்கு 10,000 12,000 வாங்கியிருக்கவங்கலாம் இங்கே தான் சாப்பிட்றாங்க. அவங்களோட இது நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு நாளைக்கு வெளியே பெரிய ஹோட்டல்லாம் போனால் ஒரு நாளைக்கு 200 250 ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். நம்ம கடையில் 100 ரூபாய்க்குள்ளே எல்லாம் முடிச்சிடுறாங்க. இல்ல வெளியூர்ல இருந்து படிக்கிற பசங்க வெளியூர்லேருந்து படிக்கிற பசங்க 100 ரூபாய்க்குள்ளே எல்லாம் முடிச்சிடுவாங்க. 100 இல்லை 150க்கு மேலே ஆகாது. ஆனால் இது வெளியே போய் ஒரு நேரத்துக்கு 150 ரூபா ஆகும். அவங்களோட இதெல்லாம் பாதிக்கும் நிறையா. நாளுக்கு முன்னால ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்குறான். கேட்டால் கேஸ் இல்லை சார், 58 ரூபா கேஸ் 70 ரூபாய் போச்சு, கொடுத்தா கொடுக்கூடாது. அப்படிதான் நான் வந்து தண்டியார்பேட்டில் ஒரு 50 ரூபா கூட ஆகாது போனால் 100 ரூபாய் கேட்குறேன் ஒரு இடத்துக்கு. நான் நடந்தே போனேன், என்ன பண்ண முடியும்? 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்டால் எவ்வளோ சார் கொடுப்பான்? ஏதாவது சீக்கிரமாக முடிங்க சார். இது இப்போ பெருசாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் நினைக்கிறீங்க? பெரிய பிரச்சனை தான் சார். அதெல்லாம் பார்த்து அந்த ஈரானையோ போட்டு அடிங்க, முதல்ல போட்டு அவனை ஒழுங்காக கொண்டு வர சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்ககிட்ட ஒரு நிறுத்த சொல்லுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் ரம்ஜான் மாதம் புனித ரம்ஜான் எப்படி ஆச்சு பாருங்க. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருஷம் பண்டிகை வருது, இதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு வரும் சார்.